الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الساعة لشيء عظيم. وكان النبي صلى الله عليه وسلم أصل السلام على من عرفت أو لم تعرف أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மனித தூதுவாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் காட்டிய அற்புதங்கள், முஅஜிஸாக்கள் ஏராளம். அவற்றில் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை குறித்தும் பெருமானார் பேசியிருக்கிறார். அந்த வகையில் சிறிய அடையாளங்களாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பல்வேறு அடையாளங்களை காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த, ரசூலுக்கு பின்னால் நம் காலம் வரை நடந்து முடிந்த அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள், இனிமேல் நடக்க இருக்கிற சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டிச் சென்றிருக்கிறார்கள். அதில் நடந்து கொண்டிருக்கிற 72 அடையாளங்கள், அதிலே கடந்த வாரம் 40 அடையாளங்களை நாம் கண்டோம். மீதம் இருக்கிற 32 அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அப்படி வருகிற போது அங்கே ஆஃபியத் தகூனுல் ஆஃபியத்து அஷரத்து அஜ்ஸா, ஆரோக்கியம் என்பதை 10 வகையாக பிரித்தால் அதில் 9 வகையான ஆரோக்கியம் தனித்திருப்பது, மக்களை விட்டு ஒதுக்கி இருப்பதுதான் ஆரோக்கியம் என்று சமூகம் நினைப்பார்கள். பாக்கி இருக்கிற 1 பிசும் மௌனமாக இருந்தால் அந்த ஆரோக்கியம் கிடைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சேர்ந்திருந்தாலே பிரச்சனை, காலம் வரும், அந்த காலத்திலே கூடியிருந்தாலே பிரச்சனைகள் தான் அதிகமாகும். தனித்திருத்தல் பிரச்சனைகளில் இருந்து ஒரு சமூகத்திற்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அமைதியாக இருப்பதில் தான் இவனுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. 4 பேர் சேர்ந்த 5வது ஒருவரை குறை சொல்வதில் தான் குறியாக இருப்பார்கள் என்று இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். 3 பேர் சேர்த்தால் 4வது ஒருவரை பேசுவார்கள், 5 பேர் சேர்த்தால் 6வது ஒருவரை பேசுவார்கள். இதனால் மன உளைச்சலும் பிரச்சனைகளும் உருவாகும், ஆரோக்கியம் குறைந்துவிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டுகிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், ஹிமமுகும் புத்தூனுகும், அவர்களுடைய கவலை எல்லாம் வயிறு சம்பந்தமாகவே. மறுமையை குறித்தவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இருக்காது. என்ன சாப்பிடலாம், நோக்கமெல்லாம் உணவாகவே இருக்கும். அவருடைய கவலை எல்லாம் உணவு சம்பந்தப்பட்டதாக. காலையிலிருந்து மாலை வரை உணவை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அது இந்த சமூகத்தில் நடக்கத்தானே செய்கிறது. உணவுக்கு என்றால் இந்த சமூகம் தயாராகிவிடும், கல்விக்கு என்றால் இந்த சமூகம் தயாராகும். உணவு குறித்து அக்கறை மிகுதி இந்த சமூகத்திற்கு வந்துவிடும்.
இஸ்லாமியர்களை போல சாப்பிடுகிற சமூகம் உலகத்தில் யாருமே இல்லை. உதாரணத்திற்கு சொல்லுவார்கள், போட்டி வைத்தார்களாம், சாப்பாட்டு போட்டி. 10 பேர்கள் சேர வேண்டும், 100 புரோட்டா சாப்பிட வேண்டும் ஒவ்வொருத்தரும். 10 புரோட்டாவாக போட்டாங்க. 9 ரவுண்டு முடிஞ்சு. எத்தனை புரோட்டா முடிஞ்சு? 90 முடிந்தது. 10வது ரவுண்டு போடுகிற போது நம்மால் ஒருவருக்கு ஒரு புரோட்டா கம்மியாக விழுந்து விட்டது. 10 போடுறதுக்கு 9 போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கவும் பார்த்து விட்டாங்க. அவனை ஜெயிக்க வைப்பதற்காக வேண்டித்தான் 9 ஓட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் 10 போட்ட நீ 9 ஓட்டு இருக்கிறாங்க. இப்ப சாப்பிடுற நம்மால் சொன்னா ஏன் பிரச்சனை? திருப்பி ஆரம்பத்துல இருந்து வைக்கலாமா? ஏன் பிரச்சனை? திருப்பி உங்களுக்கு இன்னொரு 100 சாப்பிடலாம். அப்ப கவலை எல்லாம், சிந்தனை எல்லாம், உணர்வெல்லாம் புத்தூனுகும் அவர்களுடைய வயிறு குறித்தே இருக்கும். இதா மலகத்தில் மேகத்து நாமத்தில் சிக்கரா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், வயிறு நிரம்பினால் சிந்தனை உறக்கிவிடும். எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருந்தார்கள். ஒரு காலம் வரும் இந்த சமூகம் பசியை உணரவே உணராது. தாத்துரிக்கா போர்க்களத்தில் 2-3 பேரிச்சம்பழங்களை வைத்துக் கொண்டு 1200 பேர்கள் போர் செய்தார்கள் என்று வருகிறது. அம்மா, இந்த வயசை 2 நாட்கள் தொடர்ந்து உணவு பார்த்ததே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். பட்டினியோடு வாழ்ந்த அந்த நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உணவுதான் இவர்களின் வாழ்க்கையாக இருக்கும். இவர்கள் வயிற்று பசியை உணர மாட்டார்கள், அவ்வளவு சாப்பிடுவாங்க. 3வதாக ஷரஃபும் மகாபும். ஒரு காலம் வரும், அவர்களுடைய ஷரஃப், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் மகா பொருளாகத்தான் இருக்கும். ஒரு காலம் இருந்தது, சொந்தங்களை சொல்வார்கள், இது என் நானா, இது ஏன் மாமா, இது என் மச்சான், என் அண்ணன் என்று சொல்லுவார்கள். வரம் பேச்சு, இது நான் வாங்கின கார், இது என்னோட போன், இது என்னோட வண்டி. முன்னால் அறிமுகப்படுத்தியது நம்முடைய முன்னோர்கள், பெரியோர்களை, உயர்ந்தவர்களை, நாதாக்களை, நல்லவர்களை. இன்றைக்கு அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துவது போய் ஷரஃபுகும் மகாபுகும், அவர்களுக்கு கண்ணியம் என்பதை நான் வாங்கின வீட்டை வந்து பார்ப்பீங்களா, நான் வாங்கின வண்டியை பார்க்குறீங்களா, நான் வாங்கி இருக்கிற போன் தெரியுமா என்று அந்த பொருளைத்தான் அவர்களுடைய உயர்வையும் அந்தத்தையும் தீர்மானிப்பார்கள். முன்னோர் காலம் இருந்தது, வம்சவழி என்பது மனிதனின் அந்தத்தை வைத்திருந்தது. இது யார் குடும்பம் தெரியுமா, இன்னார் என்று அந்த பரம்பரையை வைத்து அந்தஸ்து இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பரம்பரைக்கு அந்தஸ்து இருக்காது, அவன் வாங்கிய பொருளுக்குத்தான் அந்தஸ்து இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்களை அற்புதமாய் விளக்கி காட்டுகிறார்கள். 4வதாக சொன்னார்கள், கிபிலத்துஹும் நிசாஉஹும். அவங்களுக்கு கிபிலாவே பெண்கள் தான். காலம் வரும், பெண்கள் தான் கிபிலா. எதை கேட்டாலும் வீட்டில் கேட்டு சொல்றேன். பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கொடுக்கணும், வீட்டில் கேட்டு சொல்றேன். பத்திரிகையில் பேர் அடிக்கணும், இந்த வீட்டில் கேட்டு சொல்றேன். சில நிக்காவுகளில் கூட நிக்காக ஓதுவதற்கு முன்னர் வீட்டிலே அனுமதி கேட்கிற ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிக்காக ஓத நம்ம அஜத்து கேட்கிறாங்க, அந்த அம்மா ஊர்னா தான் இங்க ஓத முடியும். இது ராக்காலம், அந்த காலம், இந்த காலம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஓதணும், ஓத முடியாது. எல்லாம் கிபிலாவே எதை பேசினாலும் அந்த அம்மாதான் முடிவெடுக்கிற சூழலில் இருப்பார்கள். கிபிலத்துஹும் நிசாஉஹும், இது மேல ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. பெண்கள் தான் கிபிலாவாக மாறி போவார்கள். முன்னால் ஒரு காலம் இருக்கும், நாயகத்தினுடைய காலம், ஏன் நமக்கு முன்னோர்களினுடைய காலம். எதை கேட்டாலும் என் கணவனை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். என்ன கேட்டாலும் அவர் என்ன சொல்றாரோ என்று சொல்லிய காலம் மாறும். இதை நம்ம நாமே கண்கூடாக கண்டிருக்கிறோம். எந்த காலம் எதை எடுத்தாலும் அந்த பெண் தான் தீர்மானிப்பாய். இப்படி ஒரு காலம் வரும். 5வதாக
பெருமானார் சொன்னார்கள், வீணுகும் தராஹிம், அவர்களுடைய மார்க்கமே பணமாகத்தான் இருக்கும். மார்க்கமே இல்லையா, மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது. காசுக்கு கொடுக்கிற மரியாதை சுருக்கமாக மார்க்கத்திற்கு கொடுக்கப்படாது. காசு வேண்டுமா மார்க்கம் வேண்டுமா என்று கேட்டால் சஹாபாக்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலின் சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்றார்கள். அரபியில் போய் ரசூலின் சொத்துக்கள் எல்லாம் பள்ளியில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எல்லாம் மஸ்ஜித் நபிக்கு ஓடி வர்றாங்க. ரசூலினுடைய சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அங்க பார்த்தா பயான் நடந்துட்டு இருக்குது. பயான் நடந்துட்டு இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்கன்னா, எங்க என்னமோ காசுலாம் கொடுக்குறாங்க அது இதுன்னு சொன்னீங்க. ரசூலின் சொத்து கல்விதானே, அதுதான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அப்ப தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு காலம் வரும், அவர்களுடைய தீனே தராஹிம் தீனா, பேரை அழகாக வைத்திருக்கிறார். தராஹிம் திர்ஹம் என்று சொன்னால் தர்ஹம், காசு இருந்தால் கவலையை விடு, தர்ணம் விடு, அந்த கவலை. தீனார் என்று சொன்னால் அதுதான் நிறைய பேரை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது. தீனார் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. நிறைய பேர்களை இந்த காசு பணம் நரகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது. அதனால் கவலை எல்லாம் அந்தத்து அவருடைய எல்லா நிலைகளும் காசாகவே இருக்கும். உலாயிக்க தகுதிகள், இவர்தான் படைப்பிடங்களிலேயே கெட்டவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழுகிற நோக்கமே எதற்காக என்று சொன்னார், சம்பாதிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக, பொருளாப்பதற்காக என்று எவர் வாழுகிறாரோ இவர்தான் ஷர்ருல், படைப்பிடங்களில் கெட்டவர். ஆறாவதாக அழகாக சொன்னார்கள், லா யஅபுதுல்லாஹ இல்லா ஃபீ ஷஹரி ரமலான். கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குவார்கள். வேடந்தாங்களுக்கு சீசனுக்கு வருகிற பறவைகளை போல வந்து பள்ளியை நிரப்பார்கள். சீசன் முடிந்து போன பறவைகள் பறந்து போகும். இபாதத் என்பது ரமலானில் தான் இருக்கும். ரமலானில் மட்டும்தான் இபாதத்தை செய்வார்கள். மற்ற நாட்களில் இபாதத்தை விட்டு விடுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? 5 நேர தொழுகை என்பது ரமலானில் எப்படியோ அதை போன்றுதான் மற்ற நாட்களிலும் கடமை. அந்த கடமையில் கவனம் செலுத்தாமல் 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல இந்த உம்மத் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்றே காலத்தை கடத்துவார்கள். சொன்னாங்க, 40க்குள் எவன் அமல் செய்யவில்லையோ அவன் நரகத்திற்கு தயாரா. 40 ஆண்டுகளுக்கு மேல் இவன் அமல் செய்து எந்த பயன் இருக்கிறது என்றால், வயோதிகத்தில் அமல் செய்தார், மனம் ஒத்துழைக்கும், உடல் ஒத்துழைக்கார். மனம் வேண்டுமான ஒத்துழைக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தொழுக ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று மனம் சொல்லும். ஆனால் அதனால் எந்த பயனுமே இல்லாமல் போகும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அது நடக்கிறதா இல்லையா? லா யஅபுதுல்லாஹ இல்லா ஃபீ ஷஹரி ரமலான். ரமலானில் மட்டும்தான் இந்த உம்மத்திற்கு கூடுதல் அக்கறை பிறக்கும். லைலத்துல் கத்ரை எப்படியும் பிடித்து விடலாம் என்று இந்த உம்மத் பாடாய்ப்படும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார். 7வதாக சொன்னார்கள், லா யதுகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு. இஸ்லாம் பேரளவில் இஸ்லாம் இருக்கும். பேரளவில் அவர் முஸ்லீமாக இருப்பார். ஆனா இஸ்லாத்தை பற்றி எதுவும் அவருக்கு தெரியாது. பேர் முஸ்லீமினுடைய பேர் அதற்கு அனுமதித்தார். அந்த பேரிலும் அழகழகான பெயர்களை அவர் வைத்திருப்பார். ஆனால் அவருக்கு மார்க்கம் குறித்து எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு காலம் வரும், இருக்கிறதா இல்லையா? மார்க்கம் குறித்து நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம், குளிப்பின் கடமை என்ன என்பது கூட தெரியாத சமூக மக்கள் நிறைய பேர் இருக்கிறார், ஆண்களும் பெண்களும்.
ஒரு இடத்துல குளிப்பின் கடமை இருக்கிறவங்க 3 ராஜ்யம். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். சரியாக சொல்லுகிறார். என்ன என்று கேட்கிற போது வாடு வேணும், தண்ணி வேணும், டவல் வேணும். அது இல்லாம குளிக்க முடியுமா? ஒழுவின் வாஜிபுகள் எத்தனை என்று ஒரு இடத்துல கேட்கிற போது ரொம்ப தர்ம சங்கடமாகிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணிக்கை சொல்லுகிறார். ஒழுவின் வாஜிபு எத்தனை? ஹனபி மதுரவில், ஷாஃபி மதுரவில் வாஜிபுமே ஒண்ணு இல்லை, வரல, அதை விட்டுட்டா டைரக்டா சுன்னத். ஒழுவின் வாஜிபுகள் எத்தனை என்று கேட்கிற போது ஒருத்தர் 5 ஒருத்தர் 7 ஒருத்தர் 6. ஆனா உண்மையிலே ஒழுவுக்கு வாஜிபே இல்லை, ஒழுவுக்கு வாஜிபே இல்லை. அப்ப ஒழுவை குறித்து, குளிப்பை குறித்து, தொழுகையை குறித்து, அடிப்படை கடமைகளை குறித்து இந்த சமூகத்திற்கு ஞானம் இருக்காது. இப்படி ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை ஒட்டியே பேசுகிறார்கள். லா யபுகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. குர்ஆனையும் அவர்கள் ரஸ்மாகத்தான் வைத்திருப்பார்கள். வீட்டில் வச்சிருந்தா வரக்கத்தில் துணியில சுற்றி வைத்திருப்பார்கள், ஓரமாட்டார்கள். ரஸ்முக்காகத்தான் அதை வைத்திருப்பார்கள். அதில் வரக்கத்து இருக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. அதை பார்த்தால் வரக்கத், தொட்டால் வரக்கத், இருந்தால் வரக்கத், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் குர்ஆன் என்பது இதற்காக வேண்டியா? குர்ஆன் என்பது வாழ்ந்து காட்டுவதற்காக வந்த வேதம் அல்லவா? அது நடைமுறையில் வாழ வேண்டும் அல்லவா? அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை விட்டு விடுவார்கள், ஆனால் வரக்கத் என்று வைத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும். சகாபாக்கள் அப்படி என்ன? குர்ஆன் இப்படி வாழ்ந்தார்கள் சகாபாக்கள். சூரத்துல் பக்ராவை முடிப்பதற்காக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு 12 ஆண்டுகள் தேவைப்பட்டன. சூரத்துல் பக்ராவை முடிக்க 12 ஆண்டுகளா? ஒவ்வொரு ஆயத்தின்படி நான் அமல் செய்கிறேன் அல்லவா என்கிறார்கள். அமல் செய்து ஓதினார்கள். அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்பதை நாமே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். 8வதாக சொன்னார்கள், யஃப்தஹிரூன பிதுனூபிஹி. அல்லாஹு அக்பர். ஒரு காலம் வரும், அந்த சமூகம் பாவத்தை கொண்டு பெருமை எடுப்பார்கள். பாவம் செய்வது என்று சொன்னால் மறைமுகமாக செய்த காலம் மாறி போகும். ஒரு காலம் இருந்தது, பாவத்தை மறைமுகமாக தெரியாமல் செய்துவிட்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அழுவார்கள், புலம்புவார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பாவத்தை பெருமையாக வரவேற்கிற என்பது எவ்வளவு கொடுமையான பாவம். நிறைய இடங்கள்ல, இந்த கேரளா போன்ற இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல வரவேற்ற 10% பள்ளிவாசல் விளங்குனா எவ்வளவு பொண்ணு வீட்டில் வாங்குறாங்களோ அதுல 10% பள்ளிவாசல். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். இல்லை முஜாஹிரீன், அந்த பாவம் செய்து விட்டு பகிரங்கமாக சொல்லுகிறார்களே, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பதில்லை. இந்த பகிரங்கமாக சொல்லப்படுகிற பாவங்களில் ஒன்று வரவேற்கிறது. மற்ற பாவத்தை நான் வட்டி வாங்கினேன்னு பெருமையை சொல்ல மாட்டான், நான் விபச்சாரம் செஞ்சேன் பெருமையை சொல்ல மாட்டான், நான் லஞ்ச வாங்கினேன் பெருமையை சொல்ல மாட்டான், நான் பொய் சொல்றேன் பெருமையை சொல்ல மாட்டான். ஆனா ஒரே ஒரு பாவத்தை உம்மத்து பகிரங்கமாக சொல்லுகிறது என்று சொன்னால் அது வரவேற்கிறது தானே. என் பையனுக்கு 80க்கு 80, முதல்ல கையில தான் 80க்கு 80 கணக்கு 100க்கு 100 இருந்துச்சு. இப்ப கணக்கெல்லாம் மாறிடுச்சு. என் பையனுக்கு 80க்கு 80, 60க்கு 60, 100க்கு 100, 200க்கு 200. அன்புக்குரியவர்களே, சில பாவங்களை இந்த உம்மத்து சொல்வதில் பெருமை கொள்வார்கள் இல்லையா? எத்தனை பாவங்கள்! இந்த சைஸ் டிவி வந்து சரக்கத்தா வீட்டில் வச்சா, அதனால் இவருக்கு ஏதாவது பயன் ஏற்பட போகிறதா? அவசியம் இல்லாத பொருள் உள்ளே வந்தால் அவசியமானது வெளியே போகும். கஸ்ஸாலி அன்றே சொல்லிவிட்டார்கள். என்னைக்கு தேவையில்லாத தொலைக்காட்சி உள்ளே வந்ததோ, தேவையான உறவுகள் வெளியே போனார்கள், சொந்தங்கள் வெளியே போனது, எல்லாம் வெளியே போய்விட்டது. தேவையில்லாத குப்பைகள் உள்ளே வந்தது, தேவையில்லாத அத்தனையும், தேவையுள்ள அத்தனையும் வெளியே போய்விட்டது. பாவங்களை கொண்டு பெருமை அளிப்பார்கள். லெஞ்ச வாங்காமல் இருக்க முடியுமா? அக்கிகளை பெறுவதற்கு லெஞ்சம் வாங்கியே தீர வேண்டும், லெஞ்சம் கொடுத்தே தீர வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்படும். அதனால ஆபீஸ்க்குள்ள போகும்போதே தள்ளுன்னு எழுதியிருக்காங்க. கடவுளை எழுதுவோம் பார்த்தீங்களா, தள்ளு
அப்படின்னா கொடுத்தா தான் வேலை நடக்கும். அங்கிருந்து வரும்போது இழு, நீ ஒழுங்கா காசு கொடுக்கலன்னா இழுன்னு இழுத்துருவேன். ரொம்ப சிம்பாலிக்காக அழகாக எழுதப்பட்டதாக ஒரு காலம் பொறுத்து இதை பெருமையாக கருதுவார்கள், பெருமையாக கருதுவார்கள். அல்லாஹ் அக்பர். 9வதாக சொன்னார்கள், கைது அவுலாதியின், அந்த குழந்தைகளில் அவருடைய குழந்தைகளில் சிறந்தவர்கள் என்பவர்கள் நிசாவுகும், அவர்களின் பெண் பிள்ளைகள் தான் இருப்பார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, குழந்தையில சிறந்த குழந்தையாக ஆம்பளை பிள்ளை, தன் குலத்தின் பெயர் சொல்லுகிற பிள்ளை ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை இருந்தால் அந்த குலம் தெளிக்கும், அந்த குலத்தினுடைய பெயர் சொல்லும் என்ற நிலை மாறிப்போய் ஆம்பளை பிள்ளைய வானம், பொம்பளை பிள்ளை இருந்தா தான் நல்லது என்ற நிலைக்கு சமூகம் வரும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. இன்னைக்கு அது நடக்கிறதா இல்லையா? ஆம்பளை பிள்ளை யாரும் பார்க்கறது இல்லை. அவன் வேலையை பார்க்கறதுக்கே அவனுக்கு நேரம் பத்தல. பாப்பா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன செய்யுது என்று கேட்கிற சூழலுக்கு பெண் பிள்ளைகள் தான் வருகிறார்கள். அவுலாதுகளில் சிறந்தவர்கள் என்று பெண் பிள்ளைகளை கருதப்படும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார். அதனால பெண் இனத்தை பெருமானார் கேவலப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இப்படி ஒரு காலம் வரும், காலத்தினுடைய சுழல்கள் மாறும். குலத்தின் பெருமையை ஆண் நிரூபிப்பதை விட்டுவிட்டு குலத்தின் பெருமையை பெண் நிரூபிப்பார். ஷேக் அஹ்மது ஹதரவி 6 பொம்பளை, 7வது கர்ப்பிணியாக இருக்கிறார். எல்லாம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் என்று ஷேக் அஹ்மது ஹதரவி கேட்கிறார், துவா கேட்கிறார். கனவிலே அவரை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறது. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எங்க வாப்பாவை நான் விட மாட்டேன் நரகத்துக்கு, நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். 2வது நரகத்துக்கு போனா 2வது பிள்ளை, 6 நரகம், 6 பிள்ளைகள் தடுக்கிறார்கள். மொத்த நரகம் 7 தான். 7வது நரகத்திற்கு அழைத்து செல்கிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை. கனவிலிருந்து விழித்துக் கொண்டார், ரப்பே எனக்கு ஆம்பளை பிள்ளையே வேண்டாம், பொம்பளை பிள்ளையே கொடு. நரகத்திலிருந்து காப்பவர்கள் பெண் பிள்ளைகள் தான் என்று ஷேக் அஹ்மது ஹதரவி அன்றைக்கு கேட்டார்கள். இன்றைக்கு சமூகம் இப்படி சொல்லிவிடும், அவுலாதுகளில் சிறந்தவர்கள் பெண் பிள்ளைகள். 10வதாக யகூனு ஹலாக்கு ரஜுலி ஃபீ யதி ஸௌஜதி, ஒரு மனிதனுடைய அழிவே கொண்டாட்டியால் தான் ஏற்படும். அதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று தமிழை சொல்லி வைத்திருக்கிறார். மனிதனுடைய ஹலாக், ஒரு மனிதனுடைய வாழ்நாளை அதிகப்படுத்துபவளும் குறைப்பவளும் பெண் தான். இப்படி ஒரு சூழல் வந்துவிடும். நடக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்த்தார்கள். வீட்டுக்குள்ள போனவுடனே கதீஜா ரலியல்லாஹு போல ஆறுதல் சொல்லுகிற பெண் இருந்தால் அந்த இல்லம் எவ்வளவு சுகிச்சதாக இருக்கு. உங்களுக்கு என்னங்க கவலை, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா உட்காருங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் மேலே 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 அந்த கணவன் சென்று கொண்டே இருப்பார். உள்ளுக்குள்ள வந்து நுழைந்த உடனே 1000 பிரச்சனைகளை கணவனின் மீது அள்ளி போடுகிற பெண்மணிகள் அதிகரித்திருக்கிறார்கள். வீரத்தில் நிறைந்த பெண்மணிகள், ரோசக்கார பெண்மணிகள். ஆண்களுக்கு ரோசம் அவசியம், பெண்களுக்கு ரோசம் கூடாது குடும்பத்தில். ஆனால் ரோசக்கார பெண்மணிகள் அதிகமாக விடுவார்கள். ஒரு பெண்ணிடத்திலே ரோசம் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் அழிய போகிறார்கள். எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்லுகிற அந்த குடும்பத்தில் நங்கூரத்தை அவள் ஆட்டி பார்க்கிறாள். கப்படி நங்கூரை பத்தி ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நங்கூரம் கிடற ஆரம்பித்த கட்டுமரம் கட்டி போடப்பட்டிருக்க நகர்த்து கரையில்லாமல் சென்று கொண்டிருக்கும். இப்படி பெண்கள் மாறி போவார்கள். அல்லவா அக்காணி அன்றே சொன்னார்கள், பெண் எப்பொழுதுமே ரோசக்கார். புருஷன் என்ன சொல்றாரு அதுக்கு மாத்த செய்வார். 2 பேருக்கு சண்டை. வீட்டுக்கு வெளியிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றிலே தண்ணீர் வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளை நோக்கி இவர் வேகமா போறார். நான் அம்மா வீட்டுக்கு போறேன், வேகமா போறார்.
ஆத்துல வீட்டுல விருந்தராகவே என்று சொல்லும் போது நீ என்னையா சொல்றது கொண்டு போய் எப்பயுமே மாத்தலாம் செஞ்சு பழக்கம். உள்ள புரிஞ்சவன் மாட்டு வாழை பிடிச்சிட்டா, மாடுகள் நீந்தி கொண்டிருக்கிறது. சரி மாட்டு வாழை பிடிச்சிட்டா, அதனால எப்படியா தப்பிச்சுவான் என்று எண்ணிக்கொண்டு நடு ஆற்றிலே சென்று கொண்டிருக்கிற போது இவனுக்கு ஒரு வகையான பதட்டம். வாழை கீழே விட்டாதடியும் கட்டும்போது நீ என்னையா சொல்றது விட்டார். பிணத்தை எதிர் திசையில் தேடினாங்க. ஆறு போற திசையில் இல்லாமல் எதிர் திசையில். என்ன காரணம் என்று கேட்கும் போது வாழ்நாள் முழுக்க அவள் இப்படித்தான் வாழ்ந்தாள், எனக்கு எதிர் திசையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படியும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள், அதாப்பூர் ரஜினி அதா எதி சௌகத்தி. ஒரு மனிதனுடைய அழிவு என்பது மனைவியின் கையில் வந்துவிடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா கியாமத்து நாள் நெருங்க போகிறது என்று பொருள். 11வது சொன்னார்கள், அசாபிரு ஃபீஹிம் கல் சாபிரி அலல் ஜார். சமூகத்தில் அவசரக்காரர்களாக இருப்பார்கள், எதை எடுத்தாலும் அவசரம். பொறுமையாளிகள் அந்த சமூகத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால் நெருப்பு கங்கை கையிலே பிடித்தவர்களை போல இருப்பார்கள். நெருப்பு கங்கை பிடிக்க முடியுமா? பொறுமை என்பது இல்லாமல் இந்த சமூகம் போய்விடும். பொறுமை இழந்த சமூகமாக இன்னைக்கு இருக்கிற இளவல்களுக்கு பொறுமை இருக்கிறதா? எதையும் கேட்க தயாராக இருக்கிறார்களா? கணவன் கூட மனைவி இடத்திலே பேசுகிற போது அந்த அம்மா என்னமோ சொல்ல வருது, நான் கடைசியா என்ன சொல்ல வர, என்ன ஆரம்பிக்கவே இல்லை, கடைசியை பற்றி கேட்கிறீங்க என்று கேட்கிற சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டுவிடும். அவசரம், எதை எடுத்தாலும் வேண்டாம். அல்லாஹ் அக்பர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமையோடு இந்த உம்மத்தில் வாழ்ந்தார்கள், அந்த பொறுமை காணாமல் போய்விடும். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு ஏழை வந்து கேட்கிறார், கையிலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது என்று தெரியாமல் கொடுக்க வேண்டுமே என்று கவலைப்படுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு யூத தலைவர் பார்த்தார், முகம்மதை நான் தருகிறேன் 2 மாதம் கழித்து எனக்கு பணம் அல்ல பேசி தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி ஏழையை சந்தோஷப்படுத்தினார்கள். ஆனால் அந்த யூத தலைவர் 2 மாதம் முடிவதற்கு 2 நாள் முன்னாள் உமர் ரலியல்லாஹு பேசிக் கொண்டிருக்கிற போது வந்தார். முகம்மதே, 2 மாதத்தில் தருகிறேன் என்று சொன்னீர்கள், ஆனால் இதுவரை தரவில்லையே. பொதுவாகவே இந்த குறைசிகளை இப்படித்தான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார்கள் என்று பெருமானாரை ஏழர பேச்சுக்களை பேச பெருமானார் அமைதியாக இருக்கிறார்கள். இன்னும் முடிய 2 நாள் இருக்கிறதே, அதையெல்லாம் கேட்கல. யூதன் கண்ட மாதிரி பேசுகிறார். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டையை பிடித்து மேலே தூக்கி விட்டார். யூதன் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், உமர், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் அவரை என்னைத்தானே பேசினார், நீங்கள் ஏன் அவசரப்பட்டீர்கள்? அதனால் அவசரப்பட்டதற்காக ஃபைன் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் அக்பர், 200 வாசக் பேருக்கம்படம் அதிகமாக கொடுங்கள் உமரே என்றார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு வசக் என்பது 180 கிலோ. 200 வசக் எவ்வளவு? 3600 கிலோ, 3 டன் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சாதாரண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரத்திற்கு கொடுத்த பனிஷ்மென்ட். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவசரம் எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு எண்ணி பார்க்கிறார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் கல் சாபிர் அலல் ஜம்ர். பொறுமையா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னாக்க நெருப்ப பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த உலகத்துல. இப்படி ஒரு காலம் வரும் என்று தாகா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 12வதாக தக்ருபு சுதூருக்கும் மினல் குர்ஆன் லா யஜிதுன ஹலாவா வலா லதீனா. அவர்களின் உள்ளத்தில் குர்ஆனுக்கு இடம் இருக்காது. ஒரு காலம் வரும், முந்தைய காலம் எல்லாம் உள்ள குர்ஆன் இருக்குது. உள்ள முழுக்க சஹாபாக்களிடத்தில் என்ன இருந்தது? தாபியீன்களிடத்திலே, தபா தாபியீன்களிடத்திலே, நம்முடைய முன்னோர்களிடத்திலே உள்ள முழுக்க குர்ஆன் இருந்தது. குர்ஆன் ஓதுவதில் சுவை இருந்தது. ஓதணுங்கிற அந்த லத்த காலையிலும் மாலையிலும் இல்லையா?
காலையில் யாத்திரை ஓதுவார்கள், மாலையில வாக்கியா ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள், வாக்கில் முடித்துக் கொண்டே இருக்கும். குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இயற்கையாகவே இருந்தது. ஆனால் அது மாறி போகும். தகுர்பு சுதூருகும், உள்ளமெல்லாம் ஹராபாகிவிடும். குர்ஆனுக்கு அங்கே இடம் இருக்காது. குர்ஆனின் சுவை உள்ளத்திற்கு தெரியாது. குர்ஆனின் இன்பத்தை இந்த கண்கள் ருசிக்காது. அதை பார்ப்பதில் ஆனந்தம். காரணம், குர்ஆனை பார்ப்பது இபாதத். இபாதத்துக்கு கூலி ஜன்னத். குர்ஆனுக்குள்ளே சொர்க்கம் இருக்கிறது அல்லவா? இது கலாமுல்லாஹ் இல்லையா? அல்லாஹ்வோடு பேசுகிற விஷயம் இல்லையா? அவுரங்கசீபினுடைய மனைவி, அவுரங்கசீபினுடைய மகள் கவிதை எழுதி இருக்கிறார். அழகான கவிதை. அந்த கவிதையை பார்த்துவிட்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒருவர் எழுதினார். அந்த கவிதையிலே உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்ப அந்த அம்மா எழுதிச்சா, மலருக்குள் மனம் ஒளிந்துதான் இருக்க வேண்டும். மலர் மனத்தை காட்ட முடியாது. என் கவிதைக்குள் என்னை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்குள் தன்னை காட்டுகிறானே. ரப்பின் பேச்சல்லவா? அல்லாஹ்வோடு பேசுகிற போது ஏற்படுகிற ஆனந்தம். கலைஞரோடு பேசும்போது 32 பல்லை காட்டி பேசுகிறோமே இல்லையா? பெரிய மனிதர்களோடு பேசுகிற போது ஆனந்தமாக பேசுகிறோமே. இந்த லட்ச குர்ஆனோடு பேசுகிற போது, குர்ஆன் ஓதுகிற போது ரப்போடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற சுவை இருக்காது. உள்ளம் வறண்டு போயிருக்கும். இப்படி ஒரு நிலை வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். 13வதாக அழகாக சொன்னார்கள், இன் கதரு அம்மாவின் ஏவப்பட்ட விஷயங்களில் அமல குறைவாக செய்வார்கள். ரொம்ப சுருக்கிடுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். ஏங்க அமலே செய்யறது இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பான். அமல் செய்ய மாட்டாரு, கொஞ்சமா செய்வாரு. ஏங்க இப்படி செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான். ரப்பு கஃபூர் ரஹீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்திலே மன்னரை படித்தானே சொல்லிக் கொண்டிருந்தார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மன்னரினுடைய ஒரு அடிமையாக இருந்து அவரின் அறிவு திறமையால் அமைச்சராக மாறியவர் தான் லுக்மான். லுக்மானுல் ஹக்கீம், குர்ஆன் சொல்லுகிற லுக்மான். அடிமை அமைச்சராக மாறுகிறார். மன்னரிடத்திலே சொன்னார், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார். அந்த அல்லாஹ்வை ஏற்றாக வேண்டும், அல்லாஹ்வை தொட வேண்டும். அதனால 3 மணிக்கே எந்திரிச்சு அல்லாஹ்வை சொல்லுவணும். மன்னர் சொன்னாரா, ரப்பு ரஹீம், ரப்பி ரஹீம். அதெல்லாம் நான் சொல்லுவாட்டி அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். 4 மணிக்கு எழுப்புறாங்க, ரப்பி ரஹீம். 5 மணிக்கு எழுப்புறாங்க, ரப்பி ரஹீம். 6 மணிக்கு எழுப்புறாங்க, ரப்பி ரஹீம். எந்திரிக்கவே இல்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மன்னர் சொன்னாரா, கோதுமைகளை நீங்கள் விதைத்து வாருங்கள். தோட்டத்துள்ள கோதுமையை விதைக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தோட்டம் முழுக்க கம்ப விதைச்சார். கம்ப விதைச்சு அறுவடை என்ன வரும்? கம்பு தானே வரும். அறுவடை நேரத்தில் கம்புகளாய் வருகிறது. இப்ப மன்னர் கேட்டாரா, என்னங்க கோதுமையை விதைக்க சொன்னா கம்பா வந்துட்டு இருக்குது. லுக்மான் சொன்னாங்களா, நான் கோதுமையை தான் விதைச்சேன், என்னன்னு தெரியல, கம்பா வருது. மன்னர் என்ன இருக்கனா, கோதுமையை விதைச்சா எப்படி கம்பு வரும்? நான் நாட்டி மன்னர், நான் மடையர் அல்ல. அப்பதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எதை அமல் செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதானே வரும். ரப்பி ரஹீம், ரப்பி ரஹீம் என்றால் அவன் என்ன கிறுக்கனா? அவன் என்ன மடையனா? எதையுமே செய்யாமல் ரப்பி ரஹீம், ரப்பி ரஹீம் என்றால் ரப்பு மன்னிப்பதற்கு என்ன? அன்பிற்குரியவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மன்னனை மாற்றினார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. அவளே செய்யாமல் என் ரப்பு என்னை பார்த்துக் கொள்ளுவான். 2 பேர்கள் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள். நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் எட்டி உதப்பான், நரகத்தை தாண்டி விழுந்து ஓடிடுவேங்கிறான். அடிக்கிற அடியில் அல்லாஹ் உதைக்கிற கொடையில நரகத்தை தாண்டி விழுந்து ஓடிடுவான். அப்ப நரகத்தை கூட கேலியாக எடுத்துக்கொண்ட உள்ளத்தல்லவா இந்த உம்மத். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இன் அமிலு பிமா நஹூ அன்ஹு. தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்துவிட்டு அல்லாஹ் சிறுக்க தவிர எல்லாம் மன்னிச்சிருவான்னு பேசுவான். இப்படி ஒரு காலம் வரும். எல்லாம் செய்வான். வட்டி வாங்கிறது, விபச்சாரம் செய்யறது, குடிக்கிறது, சும்மா நடிக்கிறது, எல்லாம் செய்துவிட்டு இவன் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறுக்கைத்தான் மன்னிக்க மாட்டான், நான் இன வைக்கல, ரப்பி
வந்து என்னை நகைத்து விடுவான் என்று அல்லாஹ்வையே இலக்காரமாக நினைக்கிற ஒரு உம்மத்து வரும். அன்பிற்குரியவர்களே, வந்ததா இல்லையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து இந்த உம்மத்தை காட்டுகிறார்கள். அடுத்ததாக 14வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ருஹும் குல்லுஹு தம்உன் லைஸ மஅஹு சிதுக்கும். உள்ளம் முழுக்க பேராசை நிறைந்திருக்கும், ஆனால் அந்த பேராசைக்குள்ளே உண்மை இருக்காது என்றார். லைஸ மஅஹு சிதுக்கும். ஆசைப்படுவதில் தவறில்லை, ஆனால் அந்த பேராசையாக அது மாறக்கூடாது. இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இது ஆசையா பேராசையா? லட்சம் கோடிகள் என்றெல்லாம் நாம் பத்திரிகையில் பார்த்தோம். அல்லாஹ் அக்பர். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் வீட்டுக்கு கதவு போட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹில்ஸ் நாட்டின் கவர்னர் தன்னுடைய வீட்டிலே கதவு போட்டு இரவு கதவை சாத்தி உறங்குகிறார் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு கிடைக்கிற போது அந்த கதவை கலட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள். மக்கள் எந்த நேரமும் தன்னுடைய குறைகளை சொல்லுகிற அமைப்பிலே இருக்க வேண்டும் நாட்டின் கவர்னர். என் வீட்டுக்கு கதவு இல்லை, சாக்குதான் சொல்லுகிறது என்றார். இது ஒரு காரணம் இல்லையா? இன்னைக்கு 8 அடுக்கு பாதுகாப்புகள். அல்லாஹ் அக்பர். அம்ர் முழுக்க அவர்களுடைய எல்லா நிலைகளும் தமக்கும் பேராசையாக இருக்கும். 15வதாக சொன்னார்கள், இளைய பெண்கள் பாவிகளாக மாறிப் போவார்கள். பெண்கள் ஆண்களை தவறுக்கு அழைப்பார்கள். ஒரு நாளம் இருக்குது, ஆம்பளை தவறுக்கு அழைப்பார்கள். அந்த நிலை மாறிப்போகும். பாவிகளாக பெண் இளவல்கள் யுவதிகள் மாறுவார்கள். எனக்கு அது இருக்கிறதா இல்லையா? ஆம்பளை தவறுக்கு அழைத்த காலம் எல்லாம் மாறிப்போய் இதை ஒரு தலைவர் அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார். 20 18 கூட்டி சென்ற காலம் அந்த காலம். இப்பொழுது 18 தான் 20 கூட்டிக் கொண்டு செல்கிறது என்று மறைந்த ஒருவர் தமிழ்நாட்டினுடைய இல்லையா முக்கியமான ஆள் சொல்லிட்டு இருந்த. அன்பிற்குரியவர்களே, அந்த நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அடுத்து பெருமானார் 17வதாக சொன்னார்கள், சகானிசாகும். அல்லாஹ் அக்பர். பெண்கள் வழிகேடர்களால் மாறிப் போவார்கள். உம்மத்தை வழிகெடுப்பதில் பெண்களுக்கு பெரிய பங்கு வந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நிறைய தவறுகள் பெண்களால் நடக்கிறது. எல்லாம் விளம்பரத்திலிருந்து அத்தனையும் பெண்கள். சமூகத்தினுடைய தவறுகளில் அதிகமானது சைத்தான் தன் தவறுகளுக்கான வலையாய், மீனுக்கு வலை வேணுமா இல்லையா பிடிக்கிறதுக்கு, சைத்தானுக்கான வலை. அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் இப்லீஸ் கேட்டானா, யா அல்லாஹ் எனக்குன்னு ஒரு மோதினார் வேணும். எல்லா பிள்ளைகளுக்கு மோதினார் இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு மோதினார் வேணும். அல்லாஹ் சொன்னா, மியூசிக் சாதனம் தான் உன்னுடைய மோதினார். எங்கெல்லாம் மியூசிக் இருக்கிறதோ அங்கே உன் அழைப்பொலி கேட்கிறது என்று பொருள். ரப்பே, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு, எனக்கு ஒரு சங்கம் வேணும். அல்லா சொன்னா, முச்சந்தி தான் உன் சங்கம். மஃப்ரக்கு துருப் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவான். எல்லா பித்னா பஜார் கேட்கறது உள்ள எங்கதான்? முச்சந்தியில். அல்லா எனக்கென்று ஒரு பேச்சு வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கு இருக்கா இல்லையா? வழக்கு பேச்சு. எனக்கென்று ஒரு பேச்சு வேண்டும் என்று கேட்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், இது பொய் தான் உன் பேச்சு. எங்கு பொய் உரைக்கப்படுகிறதோ அங்கே இப்லீஸ் வந்துட்டாருன்னு அர்த்தம். எனக்கென்று ஒரு அழைப்பாளர் வேண்டும். இமாம் எல்லாத்தையும் அழைக்கிறாரா இல்லையா? தொழு வைக்கிறார்ல, அதே மாதிரி என் வழியில் அழைக்கிற அழைப்பாளர் ஒருவர் எனக்கு வேண்டும் என்று இப்லீஸ் கேட்கிற போது பெண்கள் தான் உன் அழைப்பாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், சாஹிசாகும். காலேஜில் கண்ணால் பார்க்கிற நிகழ்வு, முன்னாடியும் ஆண் இருக்கிறான், பின்னாடியும் ஆண், நடுவிலை அமர்ந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் ஆண்கள் மறுத்தாலும் கூட ஏறி உட்காரு என்கிறார்கள். இந்த அவையா இன்றைக்கு சமூகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சகா
அல்லாஹ் அக்பர். 18வது யம்ரூன பில் முன்கர், தீமையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நன்மையை தடுத்து விடுவார்கள். இது தீமை என்று தெரிந்து கொண்டே ஏவுவார்கள். இல்லையா அந்த கால் வாங்க சொல்லி பேங்க்ல, இதனால எவ்வளவு அந்த குடும்பமே நாசமாக போகிறது என்று தெரியும். கூட்டு விட்டு கிணத்துல தவிர மாதிரி அந்த பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு இது நல்லதா என்று தனியாக கிளாஸ் எடுக்க சொன்னா அவர் சொல்லுகிறார், நாங்க கிணத்துல விழுகத்தான் சொல்லுவோம், நீங்க தான் விழுகக்கூடாது. தீமை ஏவப்படுகிறது, ரம்மி ஏவப்படுகிறது, சீட்டாட்டம் ஏவப்படுகிறது. தீமைகள் முழுவதும் அழைப்பாக மாறி போனது. யம்ரூன பில் மஅரூஃப் என்பது மாறி யம்ரூன பில் முன்கர், தவறுகள் அத்தனைக்கும் அழைப்புகள் வரும். இன்னைக்கு வியாபாரத்திலேயே சிறந்த வியாபாரமாக இன்னைக்கு டாஸ்மார்க் வியாபாரம் தானே இருக்கிறது. மற்ற எங்கேயுமே கூட்டத்தை காணும். கூட்டமா ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா என்னடா நபூது பில்லா, அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். 19வது சொன்னார்கள், அல் பித்அத்து சுன்னா, விதத்துக்கள் எல்லாம் சுன்னத்தாக மாற்றப்படும். எதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத காரியமோ பித்அத்தோ அது எல்லாம் சுன்னத். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டோம்னு சொன்னா சுன்னத்துக்கு முக்கியத்துவம் இருக்க. சேலத்தில் 151 வாழைப்பழம், அதுல போற வழியில ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டான். சீர்வரிசையில் இருக்கிற வாழைப்பழம் நடந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ஒழிச்சு சாப்பிட்டான். அந்த மாமியாக்காரன் எண்ணி பார்த்து 150 எங்களுக்கு ஆகாது, கல்யாணத்தை நிறுத்தி 151 வாழைப்பழம் வேண்டும். இது ஒரு வாழைப்பழம் வாங்கிடலாமா? இல்ல, கொண்டு வந்தது வானம் பார்த்துருச்சு. வானம் பார்த்திருக்கிறேன். நஹுதுபில்லா, ஆட்டுத்தலை ஆளாச்சு சுண்ணத்தாக்கப்பட்டு விட்டது. எதுக்கு ஆட்டுத்தலையில் ஆளாத்தி எடுக்கிறீங்க? இல்ல, புருஷனுடைய தலை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த ஆட்டுக்கு என்ன பாவம் செஞ்சாது? அது தலை போச்சே இல்லையா? ஆட்டுத்தலையாள நிக்காஹ் என்பது எளிமையானது. மார்க்கம் ரொம்ப எளிமையாக சொல்லி இருக்கிறது. 2 சாட்சிகள் இருந்தால், ஒரு வக்கீல் இருந்தால், குத்துபாத் வாயில் இருந்தால் நிக்காஹ் முடிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு அது எப்படி மாறிப்போயிருக்கிறது? இந்த எளிமையான காரியங்கள் எல்லாம் பூதாகரமாக மாற்றப்படும். இப்படி ஒரு காலம் வரும், விதத்துக்கள் எல்லாம் சுன்னத்தாக அலங்கரிக்கப்படும். பெண்களுக்குன்னே நிறைய மசாயில்கள் இருக்கிறது. ஆமா, எந்த ஆளுங்க தான் போய் சொன்னாலும் நாங்க ஈடுபட, அது உங்களுக்கு தெரியாது. பாரம்பரியமா நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மாற்ற முடியாது என்று எளிதாக சொல்லப்படுகிற சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு இருக்கிறதா இல்லையா? 20வதாக சொன்னார்கள், இக்குத்தது வில் முழுக்கி துன்யா, மக்கள் எல்லாம் முழுக்குகளை பின்பற்றுவார்கள், அரசர்களை பணக்காரர்களை பின்பற்றுவார்கள் துன்யாவின் விஷயத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவில் உன்னை விட கீழே பார், ஆகிரத்தில் உன்னை விட மேலே பார். தீனுடைய விஷயத்துல தன்னை விட மேலே பார்க்க வேண்டும். அவர் அப்படி எல்லாம் சொல்லுகிறாரு, இப்படி எல்லாம் இபாதத் செய்யறாரு, நம்மால முடியலையே என்றால் இபாதத்தில் ஆர்வம் கூடுதல் அமல்களை. இதற்கு மாற்றமாக இபாதத்துல ஒருத்தரை பார்க்கறது இல்லை. ஆனால் துன்யாவில் தன்னை விட மேலே சைக்கிள்ல போறாரு, நடக்கிறவரை பார்க்க, நடக்கிறவரை சிறிய பெற்று அகத்துள்ளாகிட்டாலா கடுமையோட வெயில் லோகத்துறைக்கு செல்ல வேண்டும். பள்ளிக்கு போறதா வேணாமா, பள்ளிக்கு போறதா வேணாமா, செருப்பு வேற இல்லையே, காலெல்லாம் கொப்பளித்து விடுமே, ஜமாத்தோடு தொட வேண்டுமே, எடுத்து போறதா வேணாமா என்று தடுமாறிக்கொண்டே இருந்தார்கள். சாகாத சொல்லுள்ள ஜமாத்தோடு தொழுதால் 25 மடங்கு நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜமாத்தோடு தொட வேண்டும் என்று பள்ளிக்கு வருகிற போதுதான் கண்ணீர் விடுகிறார்கள். அங்கே காலே இல்லாமல் ஒரு தொழுகைக்கு வந்திருக்கிறார். ரபே ரபே காலே இல்லாமல் ஜமாத்துக்கு வந்திருக்கிறார். எனக்கு செருப்பு தானே இல்லை. தன்னை விட கீழே பார்த்தால் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். சைக்கிள்ல போறாள் பைக்கை பார்க்கிறது, பைக்கில போறாள் காரை பார்க்கிறது, காரை பார்க்கிறவர் பிளைட்டை பார்க்கிறார். மேலே பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு ஆசை பேராசைகளாக மாறி தவறுக்கான எல்லா சூழல்களும் உருவாக்கி விடுவது வேண்டாம் என்றார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மேலே உள்ளவர்களைத்தான் பார்ப்பார்கள், பின்பற்ற நினைப்பார்கள்.
இந்த பணக்காரி இப்படி கல்யாணம் பண்ணாருனாக்கா ஏழையா அப்படிதான் பண்ணணும், கடனை வாங்கியாவது பண்ணணுங்கிற இக்ததவுபில் முழு அல்லாஹ். 21வது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் யகுத்துல் அக்னியா, பணக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், லினுஸ்ஹா, சுற்றுலா செல்வதை கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். சுற்றுலா போறவங்க போயிட்டு வர என்று ஹஜ் என்பது சுற்றுலாவாக மாற்றப்பட்டுவிடும். பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு செல்வார்கள், வியாபாரிகள் ஔசத்துக்கும் அதில் நடுத்தரமானவர்கள் திஜாரா வியாபாரத்திற்கு செல்வார்கள். அங்க போய் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா நல்ல லாபம் வரும் என்று நடுத்தர வர்க்கங்கள் நினைப்பார்கள். குர்ராக்களும் உலமாக்களும் முகத்துலிக்காக செல்வார்கள். இத்தனை ஹஜ் பண்ணியாச்சு, இத்தனை உம்ரா பண்ணியாச்சு என்று முகத்துலிக்காக செல்வார்கள். ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக செல்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடக்கிறதா இல்லையா? 22வது சொன்னார்கள், யூதர்களோடு போர் செய்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெருமானார் காலத்துக்கு பின்னால் இருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் யூதர்களோடு நடந்து கொண்டிருக்கிற போர் ஒரு முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. பலஸ்தீனை இன்றைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் அவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களோடு உண்டான அந்த கிதால் போர்க்களம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 23வது கத்ரத்து ஃபுஜஅத்தில் மௌத், திடீர் மரணங்கள் அதிகமாகும். எதுக்காக நல்லா தான் படுத்திருந்தாரு, காலையில் எந்திரிக்கும் போது ஒன்றையும் காணும். திடீர் மரணங்கள். நேற்று வரை நன்றாக இருந்தார், இப்பதான் பேசிட்டு போன சாலை விதத்தில் சரித்து போனார். ஆதிப்பிற்கு நிலை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஃபுஜஅத்துல் மௌத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது திடீர்னு வண்டியில என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களா? அவர்கள் வரலாறு திடீர்னு வண்டியில அப்படி இல்லை வரல, உங்களுக்கு நரை வந்ததே, இதற்கு என்ன பொருள் என்று கேட்டார். நரை வந்ததே, எத்தனை அடையாளங்களை கொடுத்து விட்டு நடை தளர்த்ததே, வேகமாக நடந்து கொண்டிருந்த நடை தளர்த்ததே, இது அடையாளம் இல்லையா என்று மனக்குள் மௌத்து கேட்ட வரலாறு. இப்ப முன்னோர்களுக்கு எல்லாம் அந்த தலாலத்தில் இருக்கும் அடையாளங்களை காட்டி ஒரு மௌத்த போறாரு என்று தெரிந்து தௌபாவுக்கான வாய்ப்பு கிடைத்து அமலுக்கான வாய்ப்பு கிடைத்து வஃபாத்தாவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு காலம் கியாமத்தில் நெருங்குகிற போது கஸ்ரத்து ஃபுஜஅத்தில் மௌத், நிறைய திடீர் மரணங்கள் அதிகமாகும். அதுவும் இப்ப சமீப காலமாக கொரோனாவுக்கு பின்னர் அது அதிகமாக இருக்கு. அல்லாஹ் அக்பர். அதிசயமான செய்திகளாய் சொல்லி இருக்கிறார்கள். 24வது கஸ்ரத்துல் மதர், மழை திடீரென்று மொத்தமாய் கொட்டும், ஆனால் கில்லத்துல் நபாத், அதனால் விளைச்சல் மழை வரணும்னா அதனால விளைச்சல் ஏற்பட வேண்டும். எவ்வளவு மழை வருகிறதோ அதற்கு ஏற்றவாறு விளைச்சல் இருக்க வேண்டும். அப்படி விளைச்சல் குறைவாக ஒரு வருடத்தில் செய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்தது என்கிறார். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்கள் கஸ்ரத்துல் மதர், மழை அதிகமாக கொட்டும், ஆனால் கில்லத்துல் நபாத், அதனால் எந்த பயனும் இந்த உம்மத்திற்கு இருக்காது. அன்பிற்குரியவர்களே, நடக்கிறதா இல்லையா? அதற்கு அடுத்தும் சொன்னார்கள் 25வது கஸ்ரத்துல் கிதுப், பொய்கள் அதிகமாக. பொய் என்பது சர்வசாதாரணமாக அது குற்றமே இல்லை என்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் பொய் நலமாகும். ஒரு நாளத்தில் பொய் சொல்றது என்பது மிகப்பெரிய பாவம், அச்சமாக கருதினார். நாம பார்த்த காலம் ஒருத்தர் பொய் சொல்லிட்டாருன்னா வீட்டிலே கேவலப்படுத்தப்படுவார். இவர் பொய்யர், இவர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கு பொய் சொல்லாத இடங்களே இல்லை. கஸ்ரத்துல் கிதுப், அல்லாஹ் அக்பர் இல்லையா? வரலாறுகள்ல ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு பிரபல்யமான வரலாறு. ஹஸனுல் பஸ்ரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொலை செய்ய சொல்லி ஆள் அனுப்புகிறார்.
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கொலை செய்யறதுக்கு ஆள் குறைச்சது. ரோட்ல நான் ஒன்னா எப்படி இருக்கும், ஹசன் பஸ்ரி இமாம் ஒன்னா எப்படி இருக்கும். ஹபீபு நஜ்ஜார், ஹபீப் அஜமி அவங்க வீடு வந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க. 2 பேரும் துரத்துட்டு வர்றாங்க. கொல்றதுக்கு, உயிரை கொல்றதுக்கு துரத்திட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் பொய் சொன்னா தப்பு இல்லை. மசாலா வேற சொல்றாங்க, அவசர நேரத்தில் பொய் சொன்னா தப்பு இல்லை. வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லிடுது. உள்ள வீட்டுக்குள்ள ஒளிஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த குண்டர்கள் 2 பேரும் வந்தாங்க. கரெக்டா ஹபீப் அஜமி இடத்துல கேட்டாங்க, ஹசன் பஸ்ரியை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க இருக்காரு? என் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. உள்ள இருக்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் எப்படி இருக்கும்? கொலை செய்ய வந்திருக்கிறாங்க. புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர்கள் உள்ளே தேடுகிறார்கள். ஹசன் பஸ்ரி காண கிடைக்கவில்லை. வெளியே வந்தாங்க. உள்ள இருக்கிறதா சொன்னீங்க பெரியவர்? உள்ள இல்ல. உள்ளே தான் இருக்கிறார். இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன். போனவரை பிடிச்சி உள்ளே இழுத்து விடுறாரு. அவங்கள வெளியே போறாங்க. திரும்ப வந்து தேடுறாங்க. காண கிடைக்கவில்லை. மீண்டும் வெளியே வந்தார். இவ்வளவு சத்தியம் பண்ணீங்க, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, உள்ளதான் கையை பிடிச்சிருமா? நான் காட்டுறேன். 2 பேரும் கையை உதறிட்டு ஒரு கொஞ்சம் லூசா இருப்பார் போல தெரியுது என்று சென்றார்கள். அதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வந்தாங்க. என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்களே? ஹபீபே ஹபீபே ரலியல்லாஹு தஆலா ஹபீபே அஜமி சொன்ன வார்த்தை, என்னுடைய உண்மைதான் உன்னையும் என்னையும் காத்தது. பெருமானார் சொன்னது நினைவில்லையா? உண்மை காப்பாற்றும், பொய் அழித்துவிடும். எவ்வளவு அழகான வார்த்தை. நான் சொன்ன உண்மைதான் உன்னையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறது. நான் பொய் சொல்லி இருந்தால் நீயும் அழிந்திருப்பாய், நானும் அழிந்திருப்பேன். உன்னையும் முடிந்து கொண்டிருப்பாங்க. பொய் சொன்னதுக்காக நாளை மறுமையில என்னையும் அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். உண்மை காப்பாற்றுகிறது என்றார்கள். ஆனா இன்றைக்கு அந்த கீழ் அதிகமாக 26வதாக தகாவும் சுண்ணத்துக்களில் பொதுவோக்காய் இருப்பார்கள். சுண்ணத்து தானே. கண்மணி நாயகர் ரொம்ப இலக்காரமா போயிட்டாங்களா இல்லையா? ரசூல் சுண்ணத்து தானே என்று சொல்வதற்கு மனம் வலிக்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகான வழிகளை அமைத்துக் கொடுத்தார்களே. எப்படி வாழ வேண்டும், காலை எழுந்ததிலிருந்து மாலை வரை எல்லா துறைகளிலும் அழகாக வழியமைத்துக் கொடுத்தார்கள். பரலோடு எதெல்லாம் பறந்திருக்கோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை ஆக்கி காட்டினார்கள். அந்த பரலின் குறைகளை இந்த சுன்னத்தை நிறைவு செய்துள்ளது. அங்க எல்லா இடத்திலையும் தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று அதை நிறைவு செய்கிறார்களே, அந்த சுன்னத்துக்கு பொதுவோக்காக கருதப்படும். 27வதாக கித்மான ஷஹாதத்துல் ஹக், உண்மையான சாட்சிகளை மறைப்பார்கள். பொய் சாட்சிக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்கிற சத்தியத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்படாது. கிட்மா நிறைய பேர்கள் சாட்சிகளை மறைப்பார்கள். உண்மையை பார்த்துட்டு பார்க்க வேண்டும். நமக்கு இந்த வம்புமா நிறைய பிரச்சனைகள். சத்தியத்தில் சொல்பவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள் நிறைந்து கொண்டே வருவார்கள். இதுக்குள்ள நுழைஞ்சா இது ஒரு தனி உலகம். அல்லாஹ் அக்பர். சிறைச்சாலைகளுக்குள் இருக்கிற எல்லோரும் கெட்டவனும் இல்லை, வெளியே இருக்கிற எல்லோரும் நல்லவனும் இல்லை. உள்ளே இருக்க வேண்டிய நிறைய பேர் வெளியே இருக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். 28வதாக இல்திமாசுல் இல்மி இன்தல் அஸாகிர். என்ன அழகாக பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே கல்வியை தேடுவார்கள். தெரியாது, செல்போனை கையில கொடுத்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, இவன் என்ன போடு போட்டான். எவ்வளவு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிறியவர்கள் இடத்தில் பெரியவர்கள் கல்வி தேடுவார்களா? இல்திமாசுல் இல்மி. இது என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுப்பா, எனக்கு தெரியலப்பா. அதையும் சொல்லுவாங்க, இவன் போடுற போடு நமக்கு ஒண்ணுமே விளக்கலையே. இதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள். 29வதாக தஹிய்யத்துல் மாரிஃபா, தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள். தஹிய்யத் என்பது தெரியாதவர்களுக்கு அல்ல. பெருமானார் சொன்னார்கள், அலாமன் அரஃப்தஹு தஹரி, தெரிந்தவர் தெரியாதவர், புரிந்தவர் புரியாதவர், அறிந்தவர் அறியாதவர் அத்துணைவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸுஸ் ஸலாம், காற்றை பரப்புவரை போன்று சலாத்தை பரப்புங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் யாரையுமே முந்த விடவில்லை. ஆனா வாழ்நாள் முழுக்க மற்றவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு பலமுறை நாம் கேட்டிருக்கிறோமே.
எப்படியாவது வாழ்நாள்ல ஒரு தடவை முன்னாடி ரசூலுக்கு சலாம் சொல்லு. அதை வாங்கிக்க ரசூல்லா கொடுக்கல. பார்த்தோம் அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூல்லா சலாம் சொல்லிடுவாங்க. ஒரு நாள் பின்னாடியே வந்து ரசூல் பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முன்னாடி பாருங்க என்று எண்ணிக்கொண்டு பின்னால் வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுக்கு முன்னால் பார்க்கிற ஆற்றலை கூட அல்லாஹ் பின்னால் பார்க்கும் ஆற்றலும் கொடுத்திருக்கிறார். முன்னாடி பார்க்கிற மாதிரியே பின்னாடியே ரசூலாக பார்க்க முடியும். தொழுகையில் இருக்கக்கூடிய பின்னால் நீங்கள் இருப்பதை நான் காணுகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லலாம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் அபூபக்கருடைய கட்சி எனக்கு வாக்கில ஒரு வாய்ப்பு எனக்கு தரக்கூடாது. ஒரே ஒரு நாள் நான் சலாம் சொல்லுவேன். பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கர் நன்மைகளை உன்னை விட நான் தேவையுள்ளவன் என்றார். ரசூலே ரசூலே நன்மையில் உண்மை விட எனக்கு தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. இந்த சலாத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்தோமா? சலாத்தினுடைய பொருளை தெரிந்தோமா? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை அல்ல, சொர்க்கத்தில் உள்ள வார்த்தையை ரமலானை இந்த பூவுலக மக்களுக்கு கொடுத்து இதற்குள் சலாமத்து இருக்கிறது என்ற சொல்லி சலாமத்து இருக்கிறது. சலாம் என்ற சொல்லி சலாமத்து இருக்கிறது. எங்க உஸ்தாத் மர்ஹூம் பிஎஸ்சி ஜெயலலிதாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுதும் நினைத்து பார்க்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் கபரை சொர்க்கத்தில் பூங்காவனமாக ஆக்குவார். ஊருக்கு எப்போ போனால் மாமா சலாம் சொல்லுங்க, அத்தா சலாம் சொல்லுங்க, அவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்லை. எப்படி சலாம் சொல்றீங்க? என்னுடைய சலாம் உன்னை சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிறோமே, அஜித் செல்லக்கூடியவர்களிடத்தில் ஏற்றிருப்பா இந்த சலாம் சலாமத்தாக ரசூலிடத்தில் போய் உங்களை சேர்த்து கொண்டு போகும். ரசூலுக்கு சேர்த்து வைப்பது சலாம். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு சலாம். சலாத்துக்காகவே எவ்வளவு பிரச்சனை மிஸ்காத்துல வந்திருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பதில் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா கேஸ் போட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் சலாம் சொல்லி பதில் சொல்லல. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஏங்க சலாம் சொல்லி பதில் சொல்லலையா? சலாம் தோலை வேண்டிருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அங்கே பள்ளிவாசல் முத்தோல்லிட்டு கொண்டு வந்தா நான் சலாம் சொன்னேன், ஒரு பதிலே சொல்லலைன்னு சொன்னா வேலையே பாருங்க. அவனை 1000 வேலை இருக்குது, ஒரு சலாமை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு போமா இல்லையா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா விசாரிக்கிறார், சலாம் சொல்லி பதில் சொல்லவில்லை என்றால் என்ன காரணம்? உஸ்மான் ரலியல்லாஹு காரணம் சொல்றாங்க, நான் மரணத்தை நினைத்துக் கொண்டிருந்தேன், கபரின் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருந்தேன், அதில் மூழ்கி இருந்ததால் உமர் ரலியல்லாஹு வந்ததும் தெரியவில்லை, சலாம் சொன்னதும் தெரியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள் உமரே, மன்னித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய சொல்லி உண்மை இருக்கிறது, உமரே கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள் இல்லையா? அப்ப சலாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சலாம் எப்படி மாறிப்போகும்? தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுகிற கூட சமூகத்தில் உருவாகும். அல்லாஹ் அக்பர். 30வது சொன்னாங்க, தஆபு சாலிஹீன், நல்லோர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள். முதல் நல்லோர்கள் எல்லாம் இறைநேசர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். இந்த உலகம் கெட்டவர்களை கையில் வைத்திருக்கும் இல்லையா? நம்ம காலத்தில் இருக்க இல்லையா? எத்தனை நல்லவர்கள், நாம் பார்த்த நல்லவர்கள், நாதாக்கள், சீரடிகள், காலம் முழுக்க நல்லதை செய்தவர்கள் காணாமல் போனார். சாலிஹீன்கள் சீக்கிரம் சென்று விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்திலே படித்தான் சொன்னார்களாம், சஹாபாக்களுடைய மரணத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லா எல்லோருக்கும் நசியத்து செய்கிற மாதிரி ஜரீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஈமான் கொள்ளுகிற போது ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிறது சாதாரணமானவர் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏறல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டவுடன் சொன்னார்கள், ஜரீர் 5 நேரம் தொழுது கொள்ளுங்கள், ஜகாத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் பார்க்கிற எல்லோருக்கும் உபதேசம் செய்யுங்கள். ஏன்னா அவர் பேசில் அவர் அசர் பேசினால அசர் உபதேசம் செய்யுங்கள். பார்க்கிற எல்லோருக்கும் ஜரீர் இப்னு அப்துல்லா உபதேசம் செய்வார்கள். அவர்களின் மரணத்தில் கேட்டுக் கொண்டு வந்தார்களா, ஜரீர் இறந்து விட்டார், சாபத்து வந்து விட்டதோ என்று தெரிவித்துக் கொண்டார். நல்லோர்
31ாவதாக இர்திஃபாஉல் அஃபாகி, மட்டமானவர்கள் எல்லாம் உயர்வானவர்களாக மாறி போவார்கள். ஆக கீழ்த்தரமான ஆள்லாம் ஆக மேலே வைத்து மதிக்கப்படுவார்கள். ஒரு உலகம் வந்துவிடும். மேல இருக்கிற ஆளு உயர்வான குலத்தைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் கீழ்த்தரமாக மாறி போவார்கள். யார் மதிக்க மாட்டாங்க. மட்டமானவர்கள் மதிக்கப்படுவார்கள். 32ாவதாக சொன்னார்கள் கடைவீதிகள் நெருக்கமாக்கிவிடும். நிறைய கடைவீதிகள் உருவாக்கிவிடும். அந்த கடைவீதிகளில் ஆண்களை விட பெண்கள் அதிகரித்திருப்பார்கள். இருக்கா இல்லையா? எல்லாத்திலையும் நம்ம புர்க்காதானே, எல்லாத்திலையும் புர்க்கா, ரமலான்லையும் புர்க்கா, நோம்போஜின்னு புர்க்கா. சரி, ரமலான் ஓகே. பொங்கலில் எதற்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? தீபாவளியில் உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? அங்கும் நம்முடைய புர்க்காக்கள் தான். வீட்டுக்கு போனால் புர்க்கா. தூக்குகள் எல்லாம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற நிறைய அடையாளங்களை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை நடந்து முடிந்த அடையாளங்கள், என்னென்ன அடையாளங்கள் நடந்து முடிந்திருக்கிறது, இனி என்னென்ன அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் நடக்கும், பெரிய அடையாளங்களாய் கியாமத்திலே எது வந்து நிற்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த வாரங்கள் அவைகளை பார்க்கலாம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعالى يا ذا الجلال والاكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود، امنا بحلالك وحرامك وبطاعتك ومعصيتك وبفضلك ومن سواك. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله عليه وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب العالمين.